சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4ஓட டைட்டில் வின்னரா இருக்கக்கூடிய திவினேஷ் இப்ப ரீசெண்டா ரசிகர்கள் கூட்டத்துல சிக்கி ஒரு மிகப்பெரிய பரிதாப நிலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அவர் அங்கிருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் விட்டிருந்தா திவினேஷ் அந்த ஸ்பாட்லயே பயங்கரமா அழுதுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. தமிழ் ரியாலிட்டி ஷோக்கள்லயே ரொம்ப ஃபேமஸான மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஷோ தான் சரிகமபா ஷோ. இத லிட்டில் சாம்பியன்ஸ் அப்புறம் சீனியர்ஸ்னு சொல்லி 2 விதமா பிரிப்பாங்க. ஜீ தமிழ்ல இப்ப சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 வந்து டெலிகாஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. சீசன் 4க்கான டைட்டில வின் பண்ணவர் திவினேஷ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். திவினேஷ் பழைய பாடல்களை சூஸ் பண்ணி பாடுறதுல அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அந்த சீசனுக்கான டைட்டில வின் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்ததும் அந்த ஒரு விஷயம் தான். இப்ப வரைக்கும் திவினேஷ் எக்கச்சக்கமான வெளிநாடுகளுக்கு போயிட்டு கச்சேரி பண்றாரு. எக்கச்சக்கமான ஈவென்ட் அட்டன் பண்றாரு. அது மூலயமா மக்கள்கிட்ட எப்போதுமே லைம் லைட்டா இருக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்காகவே இப்ப வரைக்கும் திவினேஷோட பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. பொதுவா ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு அதுல ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுறது வழக்கமான ஒண்ணுதான். அது சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்படிதான் இப்ப ரீசெண்டா திவினேஷ் ஒரு பப்ளிக் ஈவென்ட் அட்டன் பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு ஈவென்ட்காக ஒரு பொது இடத்துக்கு போயிருக்காரு. அங்க வந்து ரசிகர்கள் அவரை வந்து சூழ்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கூட்டத்தை ஒரே நேரத்துல பார்த்ததுக்கு அப்புறமா திவேஷ் பயங்கரமா பயந்துட்டாராம். அதை விட முக்கியமானது அவர் முகத்துல ஏதோ ஒரு பதட்டம் தெரிஞ்சிருக்குது. விட்டிருந்தா அந்த ஸ்பாட்லயே பயங்கரமா அழுதுருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வழியா ரசிகர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அது எந்த விதமான விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாவும் இருக்குதாம். இருந்தாலும் ரசிகர்கள் தான் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது திவினேஷும் திவினேஷோட ஃபேமிலியுமே ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நிவின் பாலி நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய பேபிகள் படத்துக்கான ஓடிடி தேதியை இப்ப அறிவிச்சிட்டாங்க. நடிகர் நிவின் பாலி இயக்குனர் அருண் வர்மா கூட்டணியில உருவான திரைப்படம் தான் பேபிகள். இந்த திரைப்படம் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி உலகம் முழுக்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிவின் பாலி நடிச்ச சர்வமாயா திரைப்படம் 150 கோடி வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாவும் அமைஞ்சிருக்குது. இப்ப ரீசெண்டா இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிருக்கு. அதை தொடர்ந்து நிவின் பாலியோட பேபிகள் திரைப்படத்துக்கான ஓடிடி தேதி அறிவிச்சிட்டாங்க. வரப்போற பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த திரைப்படம் சோனி லைவ்ல ஓடிடில வெளியாகும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. தியேட்டர்ல மிஸ் பண்ண ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை ஓடிடில பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.